short time meditation, let us see the 7 experiences everyone should attain. சற்று நேரம் தியானத்திற்காக நாம் அனைவரும் அடைய வேண்டிய 7 ஆவிக்குரிய அனுபவங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். So this morning let us see the first spiritual experience, repentance. இந்த நாளிலே நாம் முதல் ஆவிக்குரிய அனுபவம் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். அது மனம் திரும்புதல் என்பதாக காணப்படுகிறது. Man is born with sin. மனிதன் பாவத்தோடு பிறக்கக்கூடியவனாக காணப்படுகிறான். We can see that in Romans 7:20. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்கும் போது நாம் அதை அறிந்து கொள்ள முடிகிறது. Now if I do what I do, not what I do, it is no longer I who do it, but it is the sin living in me that அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. A man should get his sin forgiven. If not, he will start to lie, have lust, and to commit adultery, which is ungodly. மனிதன் தான் பிறக்கும் போது கொண்டுள்ள பாவத்தின் தன்மையோடையே ஜீவித்து வருவானே, ஆனால் இந்நாட்களிலே அவன் பொய் சொல்லுகிறவனாக, களவு செய்கிறவனாக, தேவனுக்கு பிரியம் இல்லாத செயல்களை செய்கிறவனாகவே காணப்படுவான். We can understand this truth when we read Romans chapter 3 verse 23. All have sinned and fall short of glory of God. இதை குறித்து நாம் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. If a man does not get deliverance from sin, மனிதன் தான் பிறக்கும் போதையே கொண்டிருக்கக்கூடிய ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலையாகாமல் போவானே, ஆனால் finally as a sinner he will be put in hell of fire. முடிவாக அவன் ஒரு பாவியாகவே அக்கினி கடலுக்குள்ளாக தள்ளப்படுவான். We can read about this in Revelation chapter 21 verse 8. இதை குறித்து நாம் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கலாம். But the cowardly, the unbelieving, and the vile, murderers, the sexual immortals, those who have practiced magic, art, adultery, and all liars, that are considered and fury, take the burning sulfur. This is the second death. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். If we need to escape from punishment, தண்டனையிலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டுமானால், of hell, there is only one way. அக்கினி கடலிலே தள்ளப்படுகிற தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழி காணப்படுகிறது. The sinner has to become like Lord Jesus Christ. பிறக்கும் போதே ஜென்ம பாவத்தோடு பிறக்கிற மனிதன் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். So to become like Lord Jesus Christ, we have to attain 7 spiritual experiences. ஆகவே இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டுமானால் அதற்கு 7 ஆவிக்குரிய அனுபவங்களை மனிதன் அடைந்தவனாக காணப்பட வேண்டும். I will be speaking about the first spiritual experience in the 7 experiences, which is the very important of all 7. இந்த 7 ஆவிக்குரிய அனுபவங்களிலேயும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற முதல் ஆவிக்குரிய அனுபவம் முதன்மையானதும் மிகவும் முக்கியமான அனுபவமாக காணப்படுகிறது. We read about true repentance in Acts chapter 2 37 and 38. When the people heard this, they cut out to the heart and said to Peter and other apostles, "Brother, what shall we do?" Peter replied, "Repent and get baptized, every one of you, in the name of Lord Jesus Christ, for the forgiveness of our sins, and you will receive the gift of Holy Spirit." முதலாவது ஆவிக்குரிய அனுபவம் மனிதன் அடைய வேண்டியது என்னவென்றால் மெய்யான மனம் திரும்புதல். அதை குறித்து நாம் அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 37 38 வசனங்களிலே படிக்கிறோம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். We have read this verse and Peter says that repent as all people asked what to do. இங்கே பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அதற்கு பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். And when even Jesus was there in this world, Christ also told the same. We can read this about in Matthew 4:17. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலேயும் கூட இதையே தன்னுடைய ஊழியத்தின் முதன்மையான வார்த்தைகளாக எடுத்துரைத்தார். அதை குறித்து நாம் மத்தேயு 4:17 படிக்கலாம். For the time Jesus began to preach, repent, for the kingdom of heaven has come near. இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார் என்று நாம் அங்கே படிக்கிறோம். All the three, John the Baptist, Peter and Jesus, first message was repentance. யோவான் ஸ்நானகனானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவானாலும் சரி, பேதுருவானாலும் சரி, இவர்கள் மூவருமே தாங்கள் பண்ணின முதல் பிரசங்கமே மனம் திரும்புதலை குறித்துதான். What is repentance? அப்படியானால் ஒரு கேள்வி எழும்புகிறது, நாம் அடைய வேண்டிய முதலாவது ஆவிக்குரிய அனுபவமாகிய மனம் திரும்புதல் என்றால் என்ன? There are many things in repentance. Feeling bad for the sins done in the past, that is repentance. மனம் திரும்புதலிலே பல காரியங்கள் அடங்கி இருக்கிறது. முதலாவது, கடந்த காலத்தில் செய்திருக்கும் பாவங்களுக்காக மன வருத்தம் கொள்ளுதல் மனம் திரும்புதலாக காணப்படுகிறது. When we read the chapter Luke 15:21, நாம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15:21 படிக்கும் போது, we see the younger son asked his father his part of the share and went away, and he lived an ungodly life and felt bad about it afterwards. This is repentance. அந்த வசனத்திலே நாம் படிக்கிறோம், தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து சொத்துக்களை பிரித்து கொண்டு தூர தேசத்திற்கு சென்ற இளைய மகன் தன்னுடைய துன்மார்க்க வாழ்வை நினைத்து பின்பு மனம் வருந்தினான் என்று படிக்கிறோம். அதுதான் மனம் திரும்புதலாக காணப்படுகிறது. And even in 2 Samuel 24:17, we can see David also told to count the people in the country, and he felt bad afterwards. 2 சாமுவேலின் புஸ்தகம் 24:17 படிக்கும் போதும் கூட அங்கே ஜனங்களை கணக்கெடுக்கும்படி சொன்ன பாவத்து நிமித்தம் தாவீது பின்பு மனம் வருந்தினான் என்று நாம் அங்கே படிக்கிறோம். Why is counting the people in the country a sin? அந்நாட்களிலே தாவீது ஜனங்களை கணக்கெடுக்கும்படியாக சொன்னாரே, அது ஏன் பாவம்? We can see in 1 Chronicles 21st chapter, we can see Satan rose against Israel and insisted David to take census, and David did so, and God punished him for it. நாம் 1 நாளாகமம் புஸ்தகம் 21 படிக்கும் போது அங்கே சாத்தானுடைய ஆவியின் ஏவுதலினாலே தாவீது ஏவப்பட்டு ஜனங்களை தேவன் விரும்பாத காரியத்தை ஜனங்களை கணக்கெடுக்கும்படியாக அறிவுறுத்தினான் என்று படிக்கிறோம். அது தேவனுடைய பார்வையிலே பாவமாக கருதப்பட்டது. When does repentance start? அப்படியானால் மனம் திரும்புதல் எப்படி வருகிறது? The time when we feel bad about the sin which we did, that is when the repentance starts. செய்யக்கூடாத பாவ செயல்களை செய்துவிட்டேனே என்று மனம் பதைக்கும் ஒவ்வொருவருக்குள்ளும் மனம் திரும்புதல் தொடங்குகிறது. When we decide that we will not sin against God or men anymore, this is the next step of repentance. முதல் படியானது செய்யக்கூடாத பாவ செயல்களை செய்துவிட்டேனே என்று மனம் பதைக்கக்கூடிய அனுபவம். அது மனம் திரும்புதலுக்கு தொடக்கமாக காணப்படுகிறது. ஆனால் பின்பு தேவனுக்கும் மனிதனுக்கும் விரோதமான பாவ செயல்களை இனிமேல் செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் செய்வது மனம் திரும்புதலின் அடுத்த படியாக காணப்படுகிறது. We can see this in Luke chapter 15:21. இதை குறித்து நாம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15:21 படிக்கிறோம். The son said to him, Father, I have sinned against heaven and against you. I will no longer worthy to be called your son. மனம் திரும்பிய மைந்தன் தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்து, நான் பரத்திற்கு விரோதமாகவும், அதாவது பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன் என்று சொன்னான். When the younger son comes back to his father and says, I have sinned against you and God,
மனம் திரும்பின இளைய குமாரன் தகப்பனிடத்தில் வந்து, நான் உமக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொன்னபோது, this is the confession of sin, and coming back to the father shows that he won't sin again. இது எதை காட்டுகிறது என்றால், அவன் தான் செய்த பாவங்களை அறிக்கை செய்ததை காட்டுகிறது. தகப்பனிடத்தில் திரும்பி வந்ததே இனி மேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு நிலையை உணர்த்தக்கூடியதாக காணப்படுகிறது. இதுதான் மனம் திரும்புதலின் அடுத்த படியாக காணப்படுகிறது. அதாவது தேவனுக்கும் மனிதனுக்கும் விரோதமான பாவ செயல்களை இனிமேல் செய்ய மாட்டேன் என்கிற நிலையை அடைவது. What is the next step? அடுத்த மனம் திரும்புதலின் படி என்ன? Leaving idol worship and turning to true God is repentance. விக்கிரக ஆராதனையிலிருந்து திரும்பி மெய்யான தேவனுக்கு நேராக கடந்து வருவது மனம் திரும்புதலாக வேதத்திலே நாம் படிக்கிறோம். When we read the book of 1 Thessalonians 1:9, 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கும் போது, for they themselves report that what kind of reception you gave us, they tell you turn to God from idols to serve the living and true God. ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினீர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. There are two types of idols. விக்கிரகங்கள் என்று சொல்லும் போது அதிலே 2 விதமான விக்கிரகங்கள் காணப்படுகிறது. Material idols and mental images. முதலாவது அதை பொருள் சார்ந்த விக்கிரகங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மெட்டீரியல் இமேஜஸ் என்றும், இரண்டாவது மனநிலை சார்ந்த விக்கிரகங்கள் மென்டல் இமேஜஸ் என்றும் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Material images are the statues, the pictures and all other material related to idols. பொருள் சார்ந்த விக்கிரகங்கள் என்று சொல்லும் போது அது சிலைகள், படங்கள், இது போன்ற பொருள் சார்ந்த விக்கிரகங்களாக காணப்படுகிறது. What are the mental images? மனநிலை சார்ந்த விக்கிரகங்கள் என்று சொல்லும் போது அது என்ன? Anything coming between man and God. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே எது கடந்து வந்தாலும் தடையாக அது மனநிலை சார்ந்த விக்கிரகங்களாக காணப்படுகிறது. Example, when doing work or doing business or writing exam or playing on Sundays. ஞாயிற்றுக்கிழமையிலே விளையாடுவது, ஞாயிற்றுக்கிழமையிலே வேலைக்கு செல்வது, ஞாயிற்றுக்கிழமையிலே வியாபாரம் செய்வது, ஞாயிற்றுக்கிழமையிலே தேர்வு எழுத செல்வது, இதெல்லாம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே தடையாக அது மனநிலை சார்ந்த விக்கிரகங்களாக மனிதனுடைய வாழ்க்கையிலே கடந்து வரக்கூடியதாய் இருக்கிறது. So we have to give the first place to God and heavenly things. ஆகவே முதல் இடத்தை தேவனுக்கும் பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களுக்கும் இடம் கொடுத்து வாழ வேண்டும். If we fail to give the first place to God or heavenly things, then we are going to give first place to the mental images or mental idols. முதல் இடத்தை தேவனுக்கு கொடுக்க தவறும் போது நீங்கள் முதல் இடத்தை மனநிலை சார்ந்த விக்கிரகங்களுக்கு கொடுத்தவர்களாக காணப்படுவீர்கள். We can read this in Revelations 22:11. When we read Revelations 22:11, நாம் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும் போது, let the one who does wrong continue to do wrong, let the vile person continue to do vile, and let one who does right continue to do right, let the holy person continue to be holy. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. We become holy when we get forgiveness from our sins through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினால் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் போது பரிசுத்தமாக்கப்படுகிறோம். We have to leave all sinful acts. This is true repentance. பாவ செயல்கள் அனைத்தையுமே விட்டுவிட வேண்டும். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். Next step is to get ready for the coming eternity life. அடுத்தபடியாக மனம் திரும்பின மனிதன் பரலோக ராஜ்ய வாழ்விற்கென்று தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். When we read Hebrews 11:26, எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்கும் போது, you have another life after this worldly life. இவ்வுலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. A man should get qualified to live in the eternal kingdom of God after this worldly life. மனிதன் இவ்வுலக வாழ்க்கைக்கு பிறகு பரலோக ராஜ்யத்தில் வாழ்வதற்கு தகுதியை பெற்றுக் கொள்ள வேண்டும். Thinking about the heavenly kingdom of God is repentance. பரலோகத்தை குறித்து நினைத்து கொண்டிருப்பது அது மனம் திரும்புதலாக காணப்படுகிறது. God is preparing a place for men called heaven. மனிதனுக்காக தேவன் பரலோகத்திலே
வாசஸ்தலங்களை உருவாக்கி வருகிறார். அதை நாம் பரலோகம் என்று சொல்கிறோம். Let us read Colossians 3:2. கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிப்போம். Set your minds on things above and not on the earthly things. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். So today we have to have the desire to get repentance. ஆகவே இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை உண்டாக வேண்டும். In this work of in your soul, your spirit and body, get repentance. உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரத்திலே ஒரு தெய்வீக மனம் திரும்புதலின் கிரியை உண்டாயிருக்கும்படியாக நீங்கள் இடம் கொடுத்து வாழ வேண்டும். Amen. Let us pray. ஆமென். நாம் ஜெபிப்போம். Our most gracious Heavenly Father, we thank you for giving this small meditation time, Lord. So as we have learned today about repentance, be with us and help us to repent on whatever sins we have done, to leave all the idols worshipping, the people who are holy to get more holy, and to get ready for eternal life which is about to come, Lord. Be with us and help us, Lord. In Jesus Christ's name I pray. Amen.